தூய ஜெயராக்கினி அன்னையே, எங்கள் ஊரின் பாதுகாவலியே, எங்களுக்காக வேண்டும் அம்மா. மாளிகை மாணிக்கம் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த நாள். தெய்வத்தை தேடும் உலகில் உலகத்தை தேடி தெய்வம் வந்த நாள். வானை படைத்த இறைவன் வறுமையில் பிறந்த நாள். உலகை வடிவமைத்த இறைவன் ஊர்கோடியில் பிறப்பெடுத்த நாள். உன்னதத்தில் உறைபவர் உண்மையின் உருவாய் உருவெடுத்த நாள். வார்த்தையாய் இருந்தவர் அதனை வாழ்வாக்க மனு உருவெடுத்த நாள். ஆம், மார்கழி பெற்றெடுத்த மனித நேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இயேசு பாலனை வரவேற்கும் இந்நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். வரலாற்றில் கடவுளை போல் மாறிட வேண்டும் என்று முயற்சித்தோர் பலர். ஆனால் மனிதனாக மாறிட வேண்டும் என்று துணிந்த ஒருவர்தான் இயேசு கிறிஸ்து. மனிதமும் புனிதமும் ஒன்றிணைந்த இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் அனைத்தையும் கடந்து இவ்விழாவிற்கு வானில் மிளிரும் விண்மீன்களுக்கு போட்டியாக இம்மண்ணகத்தில் மின்னும் வண்ண விளக்குகள், ஆபரண நட்சத்திர விளக்குகள் ஒளிர்விக்கப்படுகின்றன. விளக்கு இல்லாத வீட்டில் பிறந்தவருக்கா இப்படி ஒரு திருவிழா? ஒரு முறை பார்த்தாலும் மீண்டும் பார்க்க விரும்பாத மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவருக்கா இப்படி ஒரு திருவிழா? இயேசுவுக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் அப்படி என்ன சிறப்பு என அவரை அறியாதவர் கேட்பது நியாயமானது. ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் இவ்விழாவை ஒரு ஆடம்பத்திற்குள், பிரம்மாண்டத்திற்குள் வைத்து பார்த்துவிட்டு இவ்விழாவின் உண்மையான மகத்துவத்தை அறியாததுதான் கிறிஸ்துவுக்கே ஒரு பேராபத்து. இந்நிலை தொடர்ந்தால் நாளடைவில் இக்கொண்டாட்டத்தின் போது வானத்தில் வேடிக்கை இருக்கும், ஆனால் நம் மனதில் நம்பிக்கை இருக்காது. விழாக்கள் இருக்கும், ஆனால் விழுமியம் இருக்காது. பகட்டு இருக்கும், ஆனால் பக்தி இருக்காது. ஒவ்வொரு ஆண்டும் இயேசு நம்மிடையே பிறக்கிறார். இந்த தெய்வ குழந்தையை நம் மனதில் ஏந்த நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடையே வாழும் வறியவருக்கு உதவிடும் போது, தேவையில் வாடும் ஏழைகளுக்கு உதவிடும் போது, இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் போது, பிறர் துன்பத்தில் பங்கேற்கும் போது, நமது பொன்னான நேரத்தை பிறருக்காக செலவிடும் போது, சமூக தீமைகளுக்கு துணை போகாத போது, நீதியை நிலைநாட்டும் போது இயேசு நம்மிடையே பிறக்கிறார். கடவுள் தன்மையில் விளங்கிய இறைமகன் இயேசு நமக்காக எளியவராக, ஏழையின் நண்பராக தம்மையே தாழ்த்தி இவ்வுலகில் குழந்தையாக பிறந்தார். எனவே அச்சத்தை அகற்றி பலம் பெற்றிட, பேராசை அழித்து பெருந்தன்மையை வளர்த்திட, பெருமையை ஒழித்து பணிவு பெற்றிட, துக்கம் நீங்கி மகிழ்ச்சி மலர்ந்திட, அன்பை பெருக்கி உறவுகளை உண்டாக்கி நல்மணம் படைத்தோராய் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வைக்க குழந்தை இயேசு அருளும் அன்பும் சமாதானமும் நம்மிடையே நிலவ வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறை மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா திருப்பலிக்கு அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த நாள் மாபெரும் உன்னதமான நாள். இந்த இரவு உலக மக்கள் அனைவருக்கும் விடியலை தந்த இரவு.
இரவு விடியலாக மாறுமா என்றால் ஆண்டவரால் மட்டுமே இது இயலும். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று இறைவாக்கு நூலிலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் இருள் சூழ்ந்த நிலைகளில் நாம் இறைவனை தேடி தஞ்சமடைகிற போது அவரே நமக்கு ஒளியாக, வாழ்வாக, உயிராக, உறவாக இருப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு கொடையாக அளித்ததன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய மீட்பு திட்டத்தில் தொடக்கமே வார்த்தை மனு உருவாதல். நம்மோடு குடிகொண்ட இறைவன் தன்னுடைய அன்பினால், தன்னுடைய இரக்கத்தினால், தன்னுடைய நீதியினால் நம்மை ஆட்சி செய்கின்றார் என்பதை இந்த பிறப்பு விழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவில் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற நம் பங்கு சமூகத்திற்காக இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. கண்ணியான புனித மரியாதையும் வாழக்கூட புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமா. இறைவா, உண்மை ஒளியின் சுடரா, அதனால் மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை முத்துக்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில்
குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகி செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்வுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர்கள் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து அவர் தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே மனித இனத்தின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். இஸ்ரேல் மக்களை தம் சொந்த மக்களாக தேர்ந்து கொண்ட போது அந்த அன்பு இரட்டிப்பானது. அந்த எல்லையில்லா பேரன்பு அனைத்து மக்களையும் சென்றடைய தந்தை இறைவன் அளித்த வாக்குறுதியின்படியே தாவீதின் வழிமரபில் இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் என்று எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை.
எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் கண்களை மூடி அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் உண்மையாகவே நமக்காக பிறந்தார் என்கிற உணர்வோடு ஆண்டவரிடத்தில் நம் நம்பிக்கையை வைப்போம். எண்ணில் வா குழந்தை இயேசுவே, என் இதயம் அழைத்தது, மனம் தேடும் அமைதியை குழந்தையே தாருமே. எண்ணில் வா குழந்தை இயேசுவே, என் இதயம் அழைத்தது, மனம் தேடும் அமைதியை குழந்தையே தாருமே. அற்புத குழந்தை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரம் தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். பிறந்திருக்கிற பாலன் இயேசு நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியை அருள்வாராக. அவர் தருகின்ற மகிழ்ச்சியில் நாம் அனைவரும் நிலைத்திருப்போமாக. ஆண்டவரின் பிறப்பு நமக்கு உயிரளிக்கும் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு நமக்கு நம்பிக்கையை தரும் பிறப்பு. அவருடைய பிறப்பு விழா நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் இந்த பிறப்பு விழா நம்மை அழைக்கிறது. ஆகவே இந்த சிந்தனைகளோடு இன்றைய பெருவிழாவின் மறைவுரை சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 நாட்களாக சிந்தித்து கொண்டு வருகிறேன். எப்ப ஃபாதர் யோசிக்கிறீங்க? இப்படி போனா எங்க வேலை செய்றீங்க, அப்படி போனா அங்க வேலை செய்றீங்க, சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறதா என்றெல்லாம் கூட சிலர் கேட்பார்கள். பொதுவாகவே நம்முடைய குடும்பங்களில் திருமணம் ஆன பிறகு குழந்தை பெறுகின்ற வரை கணவனும் மனைவியும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறார்கள். அல்லது பெரும்பாலான குடும்பங்களில் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்வார்கள், உனக்கு கல்யாணம் பண்ணா சரியா போயிடும், கால்கட்டு போட்டா சரியா போயிடும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு குழந்தையை குடும்பத்தில் வரவேற்கின்ற வரை அவர்கள் சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள்.
ஆனால் குழந்தை பிறந்து விட்ட பிறகு, குடும்பத்திற்கு ஒரு வரவாக வந்த பிறகு அவர்களுடைய செயல்களை பாருங்கள். குழந்தைக்கென்று நேரத்தை ஒதுக்குவார்கள், குழந்தையை கொஞ்சுவார்கள், குழந்தையோடு நேரத்தை செலவிடுவதில் அலாவதி மகிழ்ச்சி கொள்ளுவார்கள். அப்படியே குழந்தைதான் உலகம் என்று இருப்பார்கள். அந்த அளவிற்கு மாறி போவது உண்டு. எல்லாருக்கும் குழந்தைகள் என்றால் பிரியம்தான். எல்லாருக்கும் குழந்தைகளை பிடிக்கும். குழந்தைகளை பிடிக்காத மனிதர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அப்படி குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பெற்றோர்களுடைய பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. தாயின் அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. தந்தையின் பாசம் அந்த குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தையினால் பெற்றோர்கள் மட்டும் மகிழ்வதில்லை, குடும்பமே சேர்ந்து கொண்டாடுகிறது. அப்படி என்றால் குடும்பத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆனால் தத்துவ ஞானி என்ன எழுதுகிறார்கள்? நாம் உலகத்தில் பிறக்கிற போது நாம் கொண்டு வந்தது என்ன என்று கேட்கிறார்கள். ஒருவேளை சிந்திப்பதற்கு அது சரியான கேள்வியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆனால் நாம் இறந்த பிறகு நாம் கொண்டு வந்த மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நாம் வாழ்கின்ற இல்லங்களிலே, இடங்களிலே அந்த மகிழ்ச்சியை நிலையான மகிழ்ச்சியாக ஏற்படுத்திவிட்டு நாம் செல்லுகிறோமா என்பது அடுத்த கேள்வி. ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்த போது அதனுடைய நோக்கம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். காரிருள் என்பது என்ன? அது மனிதர் சந்திக்கின்ற அகால வேதனையை குறிக்கிறது. ஒரு பாலை நில அனுபவத்தை குறிக்கிறது. வறண்டு போன பூமியாக நம்முடைய உள்ளம் மாறுகிற போது அங்கே நிம்மதி இல்லை, அங்கே அழுகைதான் மிஞ்சும், வேதனைகள் அதிகமாகும், கசப்பு தன்மையை அடிக்கடி நாம் சுவைப்போம். நாம் சுவைப்பதெல்லாம் கசப்பாகத்தான் இருக்கும். அப்ப காரிருள் என்பது நம்மை சுற்றி இருக்கின்ற சூழல் நமக்கு ஒரு நம்பிக்கை தர முடியாத அளவிற்கு நம்மை அமிழ்த்துவது, நம்மை வேதனைப்படுத்துவது, நரகத்தை போல நாம் உணர்வது. இதுதான் காரிருளாக நான் பார்க்கிறேன். ஒருவருக்கு பணம் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை கருகி போய்விடுகிறது. ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை கசந்து போகிறது. உடன்பிறப்புகள் அவர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் அவர்கள் தங்களுக்குள்ளேயே வேறுபாடுகளை உருவாக்கி கொண்டு, கஷ்டங்களை உருவாக்கி கொண்டு மனவேதனையோடு இருக்கிறார்கள் என்றால், உடன்பிறப்புகளாக இருந்தாலும் காயின் ஆபேல் போல வாழ்கிற வாழ்க்கையும் உண்டு. இப்படி காரிருள் நம்முடைய குடும்பங்களில் சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரிருள் நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்ல, வெளியே வருகிற போது, சமுதாயத்திற்கு வருகிற போது அங்கே சமுதாயம் இருண்டு போய் கிடக்கிறது. இப்பொழுது இந்த கொரோனா என்பதுதான் இந்த உலகம் பார்க்கக்கூடிய காரிருளாக இருக்கிறது. கண்டிப்பாக கொரோனா யாருக்கும் மகிழ்ச்சியை தந்ததில்லை. எல்லாரும் நாம் பயந்து போய், நடுங்கி போய், எனக்கு வந்து விடுமோ, இதனால் என்னுடைய உயிர் போய்விடுமோ என்கிற அச்சத்தை உருவாக்கி வைத்திருக்கிறதே, அதுதான் இந்த காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய காரிருள். அது மட்டுமல்ல, இன்னும் பல காரணங்கள். உதாரணத்திற்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம், அவர்கள் காரிருளில் சிக்கி தவிக்கிறார்கள். எப்பொழுது அமைதி திரும்பும், எப்பொழுது நாங்கள் இந்த போரிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும், மீளா துயரமாக இருக்கிறதே, இந்த அழிவு எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்களே. அந்த காரிருளில் மூழ்கி இருக்கிற அந்த மக்கள் ஒரு விடியலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் கடந்த 4 ஆண்டுகளாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படும் வேதனைகள், உலகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த தனிமை என்பதுதான் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய மிக பெரும் காரிருள். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு அருகில் எவரும் இல்லையே,
நான் தனியா இருக்கிறேனே என்று எந்த மனிதர் உணர்கிறாரோ அவர் அந்த காரிருளில் சிக்கி தவிக்கிறார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அப்ப இந்த காரிருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் பேரொளி? இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, ஆண்டவர் தான் உலகின் ஒளி, அவரே நமக்கு எல்லாம் என்பதை இந்த பிறப்பு விழா எடுத்து காட்டுகிறது. இஸ்ராயல் மக்களுடைய காரிருள் என்ன? அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, அடிக்கடி திடீரென்று பாபிலோனியர்கள் வருவார்கள், திடீரென்று அசிரியர்கள் படையெடுப்பு இருக்கும். இப்படி மாறி மாறி அந்நியர்களுக்கு அடிமைகளாய் போய் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள், இழுத்துச் செல்லப்பட்டார்கள், அடிமைகளை போல் நடத்தப்பட்டார்கள். அப்ப அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த வாழ்வு என்றைக்கு விடியும்? இருண்டு போயிருக்கிற என்னுடைய வாழ்வு என்றைக்கு வெளிச்சத்திற்கு வரும் என்று அவருடைய ஏக்கம் இருக்கிறதே, அழுகுரலோடு இருக்கின்ற ஏக்கம். இப்ப அதே சூழ்நிலை தான் உலகத்தினுடைய நடப்புகளை நாம் ஆய்வு செய்கிற போது நாம் கண்டுகொள்கிறோம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் காரிருள் என்பது, நம்மை சூழ்ந்திருக்கின்ற காரிருள் என்ன என்பதை எல்லாருமே வெளிப்படையாக சொல்லுவீர்கள். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இல்லை. இந்தியாவை சூழ்ந்திருக்கின்ற காரிருள் என்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த காரிருளிலிருந்து நமக்கு விடுதலை தரப்போவது யார்? நாம் நம்பியிருக்கின்ற இயேசு பாலன் தான். இவர்தான் அந்த காரிருளை நீக்க வேண்டும், இந்தியா ஒளிர வேண்டும் என்றால் இவரே ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த இருண்ட பகுதி என்பது இருக்கிறது. அது துன்பமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, எல்லாருக்குள்ளும் ஒரு இருட்டு பகுதி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த இருட்டு பகுதியில் தான் நாம் மூழ்கி போயிருக்கிறோம். அந்த இருட்டு பகுதியில் தான் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். அந்த இருட்டு பகுதியில் இருந்து கொண்டுதான் இது என்றைக்கு மாறும், இது என்றைக்கு மாறும், இது என்றைக்கு மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து பிறப்பு இஸ்ராயல் மக்களுக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டு மீட்பர் ஒருவர் வருவார். அவர் இம்மானுவேலனாக இருப்பார். இம்மானுவேலன் என்றால் நம்மோடு கடவுள், நம்மிடம் ஐக்கியமாகும் கடவுள். கடவுளுடைய இயல்பே தனித்திருப்பது அல்ல, ஒன்றித்திருப்பது. அப்படி என்றால் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் கடவுள் நம்மை விட்டு விலகி நிற்கும் கடவுள் அல்ல, நம்மோடு ஐக்கியமாகும் கடவுள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப நம் கடவுள் இம்மானுவேல், நம்மோடு இருப்பவர், நம்மை தனிமையில் விட்டு விடாதவர், நம்முடைய அழுகையை மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட இறைவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இந்த குழந்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், நாம் பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஒரு குழந்தை கற்றுக் கொடுக்கிறது. இதுவரைக்கும் எந்த குழந்தையும் பிறந்தவுடன் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. நீங்க வேலைக்கு போங்க, எந்த குழந்தையும் பிறந்த அடுத்த நாளிலே எந்த குழந்தையும் பேச போவதில்லை. ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிற போதே நம்மை ஆயத்தம் செய்கிறது என்றால், ஏற்கனவே பிறந்து விட்ட குழந்தை அந்த குழந்தையினுடைய பிறப்பை கொண்டாடுகிற போது நம்மை தயாரிக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசுதான். நம்மை பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ அழைக்கிறது. ஒரு குழந்தை பேசுகிறது, பொறுப்புள்ள மனிதர்களாக வாழுங்கள். ஏன் அந்த பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பு வருகிறது? நாம் பொறுப்பற்று இருக்கிறோம், பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி ஃபாதர் சொல்றீங்க, நாங்க எல்லாம் பொறுப்பு இல்லாமல் வாழ்கிறோம் என்று எப்படி ஒரு வார்த்தையில நீங்கள் சொல்லிவிட முடியும்? அன்பார்ந்தவர்களே, பல உதாரணங்களை சொல்ல முடியும், பல உதாரணங்களை சொல்ல முடியும். வழியில நடந்து போய் கொண்டிருக்கிறோம், அழகான பூச்செடிகள் இருக்கின்றன, நம் கைகள் சும்மா இருப்பதில்லை. ஸ்டைலாக ஒரு அறை விட்டு ஒரு இலையை கிள்ளி போடுகிறோம், அல்லது ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு ஓங்கி அடிக்கிறோம். ஒரு செடிதான், செடியில் இருக்கின்ற ஒரு இலை தான். ஆனால் ஒரு இலையை கிள்ளுவதால் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? ஒரு இலையை கிள்ளி போடுவதால்
ஒரு கிளையை வெட்டுவதால், ஒரு மரத்தை வெட்டுவதால் இந்த இயற்கைக்கு எதிராக நாம் வாழ்கிறோம் என்பதை எந்த மானிடம் புரிந்திருக்கிறது? அப்ப பொறுப்பற்ற மனிதர்கள் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதாதான்? நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம், குளியலுக்கு பயன்படுத்துகிறோம், சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம், தாகத்தை தணிப்பதற்கு பயன்படுத்துகிறோம், ஒரு பொருளை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். தண்ணீரை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு லிஸ்டே போடலாம். ஆனால் அந்த தண்ணீரை நாம் எப்படியெல்லாம் செலவழிக்கிறோம்? இன்னும் 25 ஆண்டுகளுக்குள்ளே அந்த தண்ணீர் என்பது இன்றைக்கு 10 ரூபாய் பாட்டில் அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அதனுடைய விலை நம்பவே மாட்டீர்கள், 100 ரூபாய்க்கு மேல் போகலாம். நாம் பொறுப்பற்ற மனிதர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம், ஒரு உதாரணம். நாம் உண்ணுகிறோம். நம்முடைய தமிழகத்தில் நாம் சார்ந்திருப்பது அரிசி வகை உணவு. ஆனால் எல்லாரும் இந்த உணவை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா? அல்லது போதுமான அளவு உணவு எடுத்துக்கொண்ட பிறகு மீதமுள்ள உணவை நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப சிம்பிளா போயிட்டு கொட்டிடுறோம். உணவே இல்லாத ஆப்பிரிக்க பிள்ளைகள், குழந்தைகள் 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய ஆப்பிரிக்க தேசம் இருக்கிறது. அவர்கள் வறட்சியில் இருப்பதற்கு, பஞ்சத்தில் இருப்பதற்கு யார் காரணம்? அப்ப பொறுப்பற்ற மனிதர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம். இன்னும் நிறைய சொல்லலாம். நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன, நிறைய பாவ செயல்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த இயற்கைக்கு எதிராக வாழ்கிற ஒவ்வொரு சமயமும், ஒரு மனிதருக்கு எதிராக வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த இறைவனுக்கு எதிராக வாழ்கிறோம். குடும்பத்திற்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், சமுதாயத்திற்கு எதிரான நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு தனி மனிதனுக்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மை பொறுப்பற்ற மனிதர்களாகத்தான் சித்தரிக்கின்றன. ஆனால் இந்த குழந்தை, இயேசு என்கிற குழந்தை, கடவுளின் மகன், இந்த உலகத்திற்காக அவர் வருகிறார் என்றால் அவருடைய பொறுப்பை பாருங்க. தந்தை கடவுள் இருக்கிறார், மகன் வார்த்தையாக இருக்கிறார், தூய் ஆவி அவர்களோடு இணைந்திருக்கிறார். மூவருக்குமான பொறுப்பு எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். மனிதன் தவறு செய்கிறான், அது ஆதாமாக இருக்கட்டும், ஏவாளாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். தவறுகள் செய்கிற போது நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? 2-3 முறை ஒரு எச்சரிக்கை கொடுப்போம். தம்பி அந்த வழியில போகாத, தம்பி அதை சாப்பிடாத, அதை செய்யாத என்று ஒரு 3 முறை எச்சரிப்போம். 3வது 4வது முறைக்கு பிறகு என்ன செய்வோம்? அவன் அப்படித்தான், இவங்க இப்படித்தான், இந்த குடும்பம் இப்படித்தான், விட்டுருவோம். அப்படியே விட்டு விடுவோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். இன்னும் கடினமாக சென்று ஓரிரு நாட்கள் சண்டை போடுவோம். நீ பண்றது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை, உங்க குடும்பம் சரியில்லை என்று ஒரு 3 நாளைக்கு சண்டை போடுவோம். அதுவும் முடிந்த பிறகு இன்னும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக விட்டு விடுவோம். நம்முடைய கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. இந்த விவிலியம் காட்டக்கூடிய கடவுள் சும்மா இருக்கும் கடவுள் அல்ல. நீங்க எப்படியாவது சென்று விடுங்கள், நீங்க எங்கேயாவது போங்கள் என்று விடக்கூடிய கடவுள் அல்ல நம் கடவுள். நம் கடவுள் நம்மை தேடி வரும் கடவுள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அப்ப நம் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். சிமியோனுடைய பாடலிலே அற்புதமாக ஒவ்வொரு வரியும் எடுத்து சொல்லப்படுகிறது. இயேசு எதற்காக வந்தார் என்று அந்த குழந்தையை எடுத்து அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அடியானை இப்போது அமைதியாக போக விடும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய மகிமையை அவருக்கு உணர்த்தப்படுகிறது. அவர் உணர்ந்து கொள்கிறார். அந்த குழந்தையை கரத்தில் ஏந்தியவுடன் அவர் பரவசத்திற்கு சென்று அந்த குழந்தையினுடைய மகிமையை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த குழந்தையினுடைய அற்புதமான குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அவர் இறுதியில் அவர் சொல்லி முடிக்கிறார், அடியானை இப்போது அமைதியில் போகச் செய்யும். அந்த நிறைவு எப்படி வந்தது? இந்த இயேசுவை கண்டுகொள்கிறார். இயேசு யார் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அப்ப நம் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழா நம்பிக்கையை அளிக்கக்கூடிய விழா. பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ். நம்பிக்கையை அளிக்கக்கூடிய விழா. ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஒரு குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த அன்பியத்துல அந்த குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். தொடக்கத்துல வேலைக்கு போகாமல் இருந்த கணவர், அவருக்கு திருமணமாகி 5-6 ஆண்டுகளுக்குள் அவருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்து விடுகின்றன. ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருந்த அந்த கணவர், ஐயோ 2 பொம்பளை பிள்ளைங்க வந்துருச்சு, நம்ம இப்படியே இருந்தா நல்லா இருக்காது, நம்ம உழைக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், இந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் என்கிற அந்த மனது அவர் என்ன செய்கிறார்? தொடக்கம் ஒரு பெரிய வேலைக்கு போக முடியாது. ஒரு ஏழை ஒரு மனிதருக்கு என்ன வேலை கொடுத்துருவாங்க? பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைக்கும் அவருக்கு? இல்லை. கல் உடைக்க போனார், கோவாவிற்கு போனார், கல் உடைத்தார், அந்த கல்குவாரியில வேலை செய்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை 1 வாரம் விடுமுறை வரும், அவ்வளவுதான். அந்த விடுமுறையை எடுத்து வீட்டுல கொஞ்ச நேரம் இருப்பார், மறுபடி வீட்டுக்கு வந்தாலும் கூட வேலைக்கு போவார். அந்த அளவிற்கு கடினமான ஒரு உழைப்பை தந்த ஒரு மனிதர். தொடக்கத்துல பாருங்க, ஏனோ தானோ எப்படியாவது நடத்திடலாம், எப்படியாவது குடும்பத்தை ஓட்டிடலாம் என்று இருந்தவர், அந்த பெண் குழந்தைகளுக்காக அவர் என்ன செய்கிறார்? சேர்த்து வைக்கணும், குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று அவர் அப்படியே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு குழந்தைகளுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார். கல்குவாரியில அவர் வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வேலை செய்து, நம்பவே மாட்டீங்க, 28 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருந்தார். கொரோனா சமயத்துல கொரோனா இறந்து போனார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்க. ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில ஏன் வேலைக்கு போகணும்? ஒரு மனம் நொந்து போன நிலை, ஒரு கைவிடப்பட்ட நிலை, கையெழுந்த நிலை என்று சொல்வார்கள். எனக்கு யார் இருக்கிறாங்க, என்னை யாரு தூக்கி விடுவாங்க, என்னை யார் காப்பாற்றுவாங்க என்ற மனநிலையில் இருந்த அவர் தான் உழைக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். சாதாரண ஒரு வேலைக்கு போகிறார். பிறகு அங்கே கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே ஒரு 10 பேரை வைத்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உயர்கிறார். 28 லட்சம் ரூபாய் அந்த 20 ஆண்டுகளிலே சேர்க்கிறார். பிறகு கொரோனா இறந்து போகிறார். பணம் சேஃப்டி தான், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக. அப்ப அதைத்தானே நம்ம பாராட்டுறோம். ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது பாருங்க ஒரு குடும்பம், குடும்பத்தினுடைய சூழ்நிலை. அதுபோல இந்த குழந்தை நம் ஒவ்வொருவரையும் பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நீங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அப்பப்ப பிரைஸ் தி லார்ட்லாம் சொல்றேன். தூங்கிடாதீங்க. ஃபாதர் நல்லா தூங்க வைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மை பொறுப்புள்ளவர்களாக வாழ அழைக்கிறார் என்றால் எத்தகைய பொறுப்புகளில் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எல்லா பொறுப்புகளில். எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, குடும்பத்திற்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் அர்த்தமுள்ள விதத்திலே செய்து முடிக்க வேண்டும். சாவு என்றைக்கு வேண்டுமானாலும் வரலாம். செத்த பிறகுதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார், உண்மையிலேயே நல்ல மனிதர் என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் பேசப்படுவோம். அப்ப பாருங்க, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான் அவருடைய பிறப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். இயேசுவை பற்றி நற்செய்தியே அவருடைய உயிர்ப்பை குறித்து தான் எங்கும் அறிவிக்கப்படுகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற அந்த நற்செய்தி, ஆண்டவர் உயிர்த்தார், அதுதான் முதல் செய்தி. அதற்கு பிறகுதான் அவர் எங்க இருந்தார், அவர் எங்கே வாழ்ந்தார், அவர் யாருக்கு பிறந்தார், யாருடைய மகன் என்றெல்லாம் கேள்வி கேட்கிற போது அவருடைய பிறப்பை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு விடுதலை நாயகனுடைய பிறப்பு அது ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அவர் ஆண்டவருடைய மகன், அவர் கடவுளுடைய மகன், உண்மையிலேயே அவர் நம்மோடு இருக்கின்ற கடவுள் என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். எல்லாரும் அதை நம்பினார்கள். நம்பினோர் அனைவரும் வாழ்வு பெற்றார்கள். அப்ப நமக்கு சிறிய பொறுப்புகள் இருந்தாலும் அதை ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக நாம் செய்து முடிக்கிற போது அங்கேதான் சாதனைகள் பிறக்கின்றன, மாற்றங்கள் வருகின்றன. அன்பார்ந்தவர்களே, எதுவுமே பேசுவதற்கு எளிது, ஆனால் கடைபிடித்து பார்த்தால்தான் அந்த உண்மையின் கசப்பு தெரியும். பேசுவது எளிது, ஆனால் அதை செயலில் காட்டுவது ரொம்ப கடினம்.
ஆண்டவர் இயேசுவினுடைய செயலை ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர் இந்த உலகத்திற்கான வருகையின் நோக்கம் என்பது, மீட்பு என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த மீட்பு அவர் இலவசமாக பெற்று, கடவுளுடைய மகன் ஒரு மந்திர சொல்லான், ஒரு மாய சொல்லான், இந்த உலகத்திற்கு மீட்பு உண்டாகட்டும் என்று சொல்லி இருக்கலாம். எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். ஒரு வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கின இறைவன் ஏன் அந்த ஒரு வார்த்தையால் மீட்பை கொண்டு வரவில்லை? ஒளி உண்டாகுவே என்று சொல்லுகிறார், ஒளி உண்டாயிற்று. காலையும் மாலையும் சேர்ந்து முதல் நாள் ஆயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளாக எல்லாவற்றையும் வார்த்தையால் படைக்கின்றவர் ஏன் அந்த மீட்பை வார்த்தையால் உருவாக்கவில்லை? சாத்தான் அழிந்து போகட்டும், அழகை அழிந்து போகட்டும் என்று வார்த்தையால் சொல்லி இருக்கலாமே. அழகைக்கும் ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார் பாருங்க. அழகைக்கும் சாத்தானுக்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். நீ எத்தனை நாளைக்கு நீ இருக்கிறியோ இருக்கு, பார்த்துக்கலாம் என்று சொல்லி கடவுள் அனுமதிக்கிறார். சாத்தானையே அனுமதிக்கிறார் என்றால் நம்மை படைத்தவர் நம்முடைய சுதந்திரத்தை கை வைப்பாரா? ஆகவே நல்லதை தேர்ந்தெடுப்பதும் தீயதை தேர்ந்தெடுப்பதும் நம்முடைய சுதந்திரம். நல்வழியில் செல்வதும் தீய வழியில் செல்வதும் நம் சுதந்திரம். நல்லவனாக வாழ்வதும் கெட்டவனாக வாழ்வதும் நம் சுதந்திரம். அந்த பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதிலிருந்தும் மீறிய மனிதனை கடவுள் விட்டுவிடவில்லை, மீட்கிறார். எதனை கொண்டு மீட்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான மகனை கொண்டு. அதுவும் சாதாரணமா இல்லை, ரத்தத்தை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி, உடலை கொடுத்து. அந்த மீட்பு செயல் என்பது ஒரு ஆடு வெட்டப்பட்டு அதனுடைய ரத்தம் எல்லார் மீதும் தெளிக்கப்பட்டு, பலிபீடத்தின் மீது தெளிக்கப்பட்டு, இது உடன்படிக்கைக்கான ரத்தம் என்று பழைய ஏற்பாட்டு பலியிலே கொண்டாடப்பட்ட அதே பலிதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த மீட்பு என்பது, வாழ்வு என்பது, விடுதலை என்பது சும்மா வரவில்லை, மாறாக இயேசுவின் ரத்தத்தினால் வந்தது. ஆகவே அந்த குழந்தை நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? பாவம் செய்யாதே, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை பாவம் செய்யாத வாழ்க்கையாக மாற வேண்டும். நம்முடைய குடும்பம் பாவம் செய்யாத குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் பாவம் செய்யாத சமுதாயமாக இருக்க வேண்டும். அது மட்டுமே நோக்கம். அதை நாம் செய்துவிட்டால் போதும். நாம் தான் அவருடைய பார்வையிலே பொறுப்புள்ள பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? பாவத்தை விட்டு விடுகிறோமா? நன்மையை பாராட்டுகிறோமா? இது எல்லாம் சிந்தித்து பார்த்தால் இந்த கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் நமக்கு நன்றாய் வெளிப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல நாளில், ஒரு பிறந்த நாளில் மகிழ்ச்சியான செய்தியை, வாழ்த்துக்கள் நிறைந்த செய்தியைத்தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த மறைவுரை சற்று கடினமாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம். கடவுள் நமக்காக பிறந்தார் என்றால், நமக்காக பிறந்தவர் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அதை பொறுப்போடு காத்துக்கொள்வோம். பாவத்தை விலக்கி, வேறுபாடுகளை களைந்து, உழைப்பை தந்து, தியாகம் செய்து, உண்மையான அன்பை காட்டி, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரின் பிள்ளைகளாக, இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம் என்று உறுதி எடுத்து தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் நிலைத்திருக்க ஆண்டவரின் அருள் கேட்போம். பிறந்திருக்கிற பாலன் இயேசு நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வானக தந்தை நமக்கு மாபெரும் கொடையாக தம் மகனை அளித்திருக்கிறார். அவருடைய அன்பு அவர் மகன் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே அவருடைய அன்பிலும் அவருடைய அரவணைப்பிலும் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அமைதியின் வழியில் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவே, மன உருவான இயேசு பாலனே, காரிரலில் இருக்கும் உம் திரு அவையை உமது பிறப்பின் பேருடையால் நிரப்பி வழிநடத்தும். பிறப்பின் வழியால் நீர் கொண்டு வந்த அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, பரிவு, இரக்கம் கொண்டு திரு அவையை வழிநடத்தவும். உயர்வு தாழ்வு இன்றி, சாதி மத பேதமின்றி தமது மக்களை பாதுகாக்கவும்
பாலன் இயேசு தொடர்ந்து அருள் பொழிய வேண்டும் என்று நமது பாதுகாவலியான தூய ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு தந்தைக்காக மன்றாடுவோம். எங்களுக்கு பேரொழியாக கொடுத்த அருள் பணி பவுல் வேளாங்கண்ணி அவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு எங்கள் உளமாற நன்றி கூறுகின்றோம். அவருக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியமும் வரையறுக்கப்பட்ட மகிழ்ச்சியை நிறைவாக தரவும், அவர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும், சிறப்பாக பல்நோக்கு அரங்கம் நிறைவாக முடிவடையவும் உமது அருளை தந்து வழிநடத்த பாலன் இயேசு நமது பங்கோடு பயணிக்க தூய ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கிற்காக மன்றாடுவோம். வளமும் வாழ்வும் நல்கும் பாலன் இயேசுவே, உமது பிறப்பின் வழியாக கொண்டு வந்த இறை அரசின் மதிப்பீடுகளை பிறரோடு பகிர்ந்து வாழவும், பிறரை சந்தித்து அவர்களின் தேவைகளை முடிந்தவரை நிறைவு செய்யவும், நமது பங்கில் இன்னும் அதிகமாக குருக்கள் கன்னியர்கள் உருவாகவும், அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவாக பெற்று வாழவும், இயேசு பாலன் பிறந்த மகிழ்ச்சியை பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களோடு இணைந்து மகிழ தூய ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கின் ஏக்கங்களுக்காக மன்றாடுவோம். நல்வழி நடத்தும் இயேசு பாலனே, உமது பணிக்காக செயல்படும் எமது பங்கின் அமைப்புகளை நிறைவாக ஆசீர்வதியும். அனைத்து ஏக்கங்களும் உமது இறை வார்த்தையை பறைசாற்றவும், உமது அன்பின் மெய்யான சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்றும், பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவின் மகிழ்ச்சியோடு இணைந்து செயல்பட தேவையான ஆற்றலை பொழிந்திட வேண்டும் என்று தூய ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக மக்களுக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று பணித்த பாலன் இயேசுவே, தன் பிறப்பால் உலக அமைதியை நிலவச் செய்து மகிழ்ச்சியை பொழியும் அமைதியின் மன்னனே, வன்முறையை நீக்கி சமாதானம் மகிழ்ச்சியும் மக்கள் நிறைவாக பெற்றிடவும், வளமும் வாழ்வும் வசந்தமாய் வீசவும், எல்லோரும் ஒரே குலம் என வாழ அருள் புரிய வேண்டும் என்று தூய ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு உபகாரிகளுக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற பங்கின் சிறப்பு நன்கொடையாளர்களுக்காகவும் பங்கின் உபகாரிகளுக்காகவும், சிறப்பாக நம் மண்ணின் மைந்தர் அருள்பணி முனைவர் அன்பு அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், அவரின் பணி சிறக்கவும் தூய ஜெயராக்கினி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும், எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாகும் உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளாகவும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் பேரருட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்காகவும், திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி வழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த இப்புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளெமென்த், சிக்ஸ்தோஸ், கொர்னேலியஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோகோனஸ், ஜான் பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்படியை உளம் கணிந்து ஏற்றருளுமை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற வழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எம் சகோதரர் சகோதரிகளையும் நினைவு கொண்டருளும். ஆண்டவரே, இவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவில் இணைப்பாரும் மற்ற அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உணவை எங்களுக்கு எல்லாம் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். உட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசில் பெற தலைவணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது
தனது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, தூய ஜெயராக்கினி அன்னையே வாழ்க.